என்ன ப்ரோ கிளாஸ்லாம் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு அது? 70% கம்ப்ளீட் பண்ண ப்ரோ. இன்னும் ஒரு 8 டாபிக்ஸ் இருக்கு. சோ ஃபார் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இட்ஸ் வெரி குட். லேர்ன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். மார்க்கெட் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, ஓகே ப்ரோ. சோ இப்போ நிஃப்டி என்ன பண்றான்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட் ஃபேட் அவுட் பண்றான் இல்லீங்களா? சோ அப்ப மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நமக்கு அந்த எமோஷனல் செல்லிங்ன்னும்போது, ஸ்ட்ரெய்ட் அவே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரீச் பண்ணும். சோ நமக்கு வந்து இங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கா பாருங்க. இந்த மாரி எமோஷனல் செல்லிங்லாம் நீங்க வந்துச்சுன்னா அழகா என்ன பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல. அதுவும் எமோஷனல் செல்லிங் வந்துட்டு, அந்த லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய அதாவது பிரைஸ் குளோசிங்க்கு நியர்பை இருக்கிற சிங்கிள் பிரிண்ட்ட கிராஸ் ஆயிட்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலே, உங்களுக்கு வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மார்க்கெட் வந்து மேல போகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட பார்த்துட்டு, சாண்டா கிளாஸ் ராலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து வைப்பாங்க. ஆனா சாண்டா கிளாஸ் ரேலிலாம் கிடையாது இது. மார்க்கெட் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு இங்க. மேல போற மாரி தான் ஆல்ரெடி சார்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் முக்கியமா இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சைக்காலஜிக்கல் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கேன். அத நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, நான் வந்து உங்களுக்கும் அத அப்டேட் பண்ணி குடுக்குறேன் சரிங்களா? ஏன்னா, சைக்காலஜிக்கலா யார் யாரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லோவா இருக்கிறோமோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்சர்சைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நான் அதிகமா வந்து சொல்லிக் குடுக்குறேன் சரிங்களா? அது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியுமே என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகும்போதே வந்து சிங்கிள் பிரிண்ட் தான் ஓப்பன் ஆயிருக்கான். அண்ட் பேங்க் நிஃப்டியோட இது பாருங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஏரியா லோக்கு கீழ இருக்கு. இங்கிருந்து மேல போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன், ரிஜெக்ஷன், ரிவர்சல், அப். சரிங்களா? ஸோ அப்பனா மார்க்கெட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கன்டினியூஸா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூ ஏரியாக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோக்கு தான் வந்து போக ஆரம்பிக்கும். மேபி மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரஷ் பண்ணிட்டு, அங்கருந்து ரிவர்சல் ஆனா ரிவர்சல் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் இது. அண்ட் நீங்க மேல வந்து பாருங்க ஒரு ரிவர்சல் பெர்மனன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஆர்பி பார்க். அப்போ இது வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் கண்டிப்பா? இத பிரேக் பண்ணி செஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டையும் ரீச் பண்ணும். ஸோ நம்ம பொசிஷனலா போறதுனால என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இருந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி 51,700க்குள்ள நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஸோ நம்ம இந்த மாரி ட்ரெண்ட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இப்போ நம்மள நெறைய பேர் ஆக்சுவலா நான் வந்து அது மாரி தான் பண்ணிட்டு இருப்பேன். எப்படின்னா, இந்த மாரி கிட்டத்தட்ட என்ன பண்ணிடுவேன் மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் ரீச் பண்ணணும், இல்ல 1000 பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சுருவேன். ஆனா, அங்கருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றதுக்கு வந்து இருக்க மாட்டேன். டக்குனு என்ன பண்ணுவேன், ஒண்ணு இங்க போம்போதே குளோஸ் பண்ணிடுவேன். இல்ல இங்க போம்போது குளோஸ் பண்ணுவேன். இல்லன்னா மார்க்கெட் இங்க போய் லைட்டா திரும்புற மாரி தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவேன், ஓகே நானு சரி ஓகே நம்ம வந்து இந்த சின்ன டவுன் இப்ப கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எமோஷனலா வந்து ட்ரேட் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் நானு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாம. சோ அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்மளோட பிளான்ல வந்து ஸ்டிக் ஆன் ஆகாம இருக்கிறது தான் வந்து காரணம். சோ இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இது. சோ அத இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு 4 டேஸா வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து போயிருந்தேன். சைக்காலஜிக்கல் ட்ரெய்னிங்காக. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லைங்களா? எனக்கு ப்ராப்ளம் இல்ல சார். என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாவுக்கு தான் எங்க அப்பா மாரி அவங்களுக்கும் பேரலைஸ் அட்டாக் ஆயிடுச்சு. சரி. ஓ சாரி சார். இப்ப விட்டுட்டாங்க சார். இப்ப பரவால்ல சார். இப்ப மறுபடியும் ரீசென்ட்டா சாட்டர்டே வர போன சண்டே வந்து சேர்த்து விட்டாங்க. ரைட் ரைட் சார். போய் பார்க்கணும் சார் அது. ஓகே. அட்மிட் பண்ணியிருக்கோம். ரைட் சார். நீங்க ஓகே ஓகே. சூப்பர் சார். இந்த சிரமத்திலே நீங்க எங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்க ரிக்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம் சார். என்னால சில முக்கியமா வந்து நான் இப்போ முடியல. சைக்காலஜிக்கல் கிளாஸ் போனேன் சார். நான் இப்ப அங்க ரைட் ரைட் சார். போம்போது. ஓகே. ஏன்னா, இப்ப நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எமோஷனல் டிசிஷன் எடுத்து லாஸ் பண்றேன். உண்மை இவ்ளோ உண்மை சார். பிராக்டிஸ் பண்ணியுமே லாஸ் பண்றேன். சோ, அதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ற தப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, எனக்கு ஒரு ஒரு 5 ஃபேஸா வந்து குடுத்துருக்காங்க சைக்காலஜிக்கல் எக்சர்சைஸ். ஆஹா, ஆஹா. சோ, அத பிராக்டிஸ் பண்றதுக்கு இன்னைலருந்து பிராக்டிஸ் பண்ணணும் நான் அது. பண்ணுங்க சார் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்ற இந்த சைக்காலஜி லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் பேசுறேன். ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன் 200 ரூபாய்க்கு. ம், ம், ம். ஆனா அது என்னுடைய மாச மார்க்கெட்ல வந்து ஒரு 300 ரூபாய் வரைக்கும் ஒரு மதிப்பு இருந்தது. ஓகே சார். 230 வரைக்கும் போச்சு. திருப்பி 210 வந்து திருப்பி 230 போச்சு. செக் பண்ணலாமான்னு யோசிச்சேன். திருப்பி ஓகே. 230 வந்து செக் பண்ணலாமான்னு யோசிச்சேன். சரி வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 நம்ம செட் பண்ணேன். 240 50 செட் பண்ணேன். செட் பண்ணி ஓகே சொன்னா சார். பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 310 போச்சு. 310 வரைக்கும் நீங்க சொல்ற அந்த எமோஷனல் பாயிண்ட் வந்து இங்கே மலாது. அப்போ அது நம்ம கரெக்டா இருந்தான்னு கேட்டீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். நீங்க சொன்ன அதான் சார் இப்போ நான் அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? இப்ப என்னன்னாக்கா, நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணியிருப்போம். இப்ப மார்க்கெட் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ட கிராஸ் பண்ணிருச்சு. இப்ப இத ஃபேட் அவுட் பண்றோம் அப்டின்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் 23,950க்கு போகும் அப்டின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு அப்டின்னா என்ன பண்ணணும் மார்க்கெட்ல? இவ்வளவு தூரம் போறதுக்குள்ள வெயிட் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இங்க இங்க பாதியில போறப்ப கட் பண்ணிட்டு வந்துர்றோம் இல்லீங்களா? ஆமா சார்.
ஸோ இது எல்லாமே வந்து அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து நம்மளோட செட்டப்ப பிலீவ் பண்ணாம இருக்கிறதுனால தான். எஸ் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கத்துக் குடுக்குறேன் உங்களுக்கு நானு. உண்மை. எவ்வளோ எவ்வளோ டீப்பா நம்ம மார்க்கெட்ட பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். ஸோ இவ்ளோ டீப்பா இப்ப கண்டுபிடிச்சு எல்லாமே பண்ணும்போதும், நம்ம வந்து என்ன பண்றோம்னா, பாதியிலே வெளிய வந்தோம்னா காரணம் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? ஆமாமா. அதோட சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் நம்ம மைண்ட்ல வந்து இன்னும் ப்ளே பண்ணுது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம விட்டுட்டுமே அப்படிதானே அதானே இருக்கு நமக்கு. ஆமா. ஸோ இப்போ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளாஸ் வந்து போனேன். ரைட் ரைட் சார். அவங்க எனக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகே சார். அந்த 5 ஸ்டெப்புமே நம்ம ஃபாலோ பண்ணறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஈவன் சார். நீங்க வந்து இன்னும் அதாவது ரொம்ப டீப்பா அஃபெக்ட் ஆயிருந்தோம் அப்டின்னா, அது இன்னும் சொல்லுங்க. ரிகவரி ஆவறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் ரைட் சார். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்டின்னு இருக்காங்க. ம். ஆனா உண்மையிலே நல்ல ஒரு கிளாஸ் தான் சார். நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஒரு 1 மந்த் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றேன். சரிங்களா? ஓகே பிராக்டிஸ் சார். பண்ணிட்டு, ரிசல்ட் எப்படி வந்திருக்குது? எதனா இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதா? என்னோட சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு நான் பார்த்துட்டு என்ன கண்டிப்பா பண்றேன் உங்களுக்கு, இருக்கு சார். அந்த கண்டிப்பா 5 இம்ப்ரூவ் ஃபேஸ் பண்ணுங்க. நான் வந்து நம்ம கிளாஸ்ல போட்டு குடுக்குறேன். சரிங்களா? ரைட் ரைட் சார். இப்போ நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க. கரெக்ட்டா ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா, நான் கூட பாத்தீங்கன்னா மண்டே வந்து 50 பாயிண்ட் கேட்ச் பண்ணேன். அத பத்தி ம். நினைக்காம வித் 50 பாயிண்ட் பத்தி யோசிக்கும்போது தான் நம்ம அங்க அடி வாங்குறது நீங்க ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அந்த தப்ப நம்ம எல்லாருமே பண்றோம் ஆக்சுவலா. அது நம்ம கண்டிப்பா சார். அதுலேருந்து வெளிய வந்தாலே நம்ம முக்காவாசி சக்சஸ் தான் சார். கண்டிப்பா ஆ சார். இப்ப அதனால தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கோட்டாக்லயும் சரி, அப்ஸ்டாக்லயும் சரி 2த்துலயுமே என்ன பண்ணிட்டேன்னா, எஃப்&ஓ செக்மென்ட்ட டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே சார். பெஸ்ட் சார். அதாவது நம்மளால டக்குனு ரீச் பண்ண முடியாம இருக்கணும் நமக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ மார்க்கெட்ட பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு இப்ப இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ட பார்க்குறோம் இல்லையா? டெம்ப்ட் ஆயிடும். சரி ஒரு பை போய் போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு அந்த இம்பல்சிவ் ட்ரேடிங் இம்பல்சிவ் மைண்ட் செட்ன்னு சொல்லுவோம் அது. சரி ட்ரேட் ஆமா. பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அத வராம தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்ப நம்மளால வந்து நம்மளே ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சா நம்மளால என்ன பண்ண முடியாது இப்போ. பண்ண டிசேபிள் முடியாது. பண்ணதுனால. ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம திருப்பி அத எனேபிள் பண்ணா தான் பண்ண முடியும். ஓகே சார். பாத்துங்க சார். ஆல் தி ம். பெஸ்ட் சார். டேக் கேர். கண்டிப்பா சார். நானும் ஆக்சுவலா உங்க கிளாஸ்ல கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன். ஆனா என்னன்னா உங்ககிட்ட அந்த ஆக்சுவலா பேச முடியாது. ஏன்னா ஆபீஸ்ல சிச்சுவேஷன் தெரியும். அதனால சார் நான் எனக்கு அதான் எப்பவுமே சொல்றேன் இல்லீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, நீங்க ரெக்கார்டட் கிளாஸே வாங்கியிருந்தா கூட நான் வந்து உங்களுக்கு 1 டூ 1 செஷன் வந்து ஒரு 1 ஹவர் குடுக்குறேன். அதான் யாரா இருந்தாலும் சொல்லிருக்கீங்க. எல்லாருக்குமே கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே. ஓகே சார். சந்தோஷம் சார். நீங்க வந்து வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க ஃப்ரீ டைம்ல ஒரு ஏதாச்சும் ஒரு 1 ஹவர் ஏன்னா நேத்து கூட கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 1 ஹவர் கண்டக்ட் பண்ணி நான் பண்ணேன். ஜாயின் ஆ பண்ணாரு அவரு. ஸோ உங்களோட நீங்க வேலைக்கு போயிட்டு இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுங்க, இந்த ஒரு 1 ஹவர் வந்து உங்களுக்கு எந்த டைம் சூட்டபிளா இருக்குமோ, அந்த டைம் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சார். உங்களோட டவுட்ஸ் என்னன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த ஒரு 1 ஹவர் நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகே சார். நான் ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்ட்ட கால் பண்றேன் சார். நீங்க ரெடியா சரிங்க பண்ணுங்க. சார். கிளாஸ் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா சார்? அப்ப சார் இப்ப ஆக்சுவலா உங்களோட கிளாஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். நான் ஃபுல்லா ஆரம்பிக்கல. ம். பார்க்குறேன் சார். ஏன்னா ஒரு கிளாஸ் நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. அதனால அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுக்காக என்னோட ஒரு சரி என்னால இந்த ஆஃபீஸ் வரதுனால பார்த்தா ஆக்டிவா இது பண்ண முடியல. நிறைய விஷயம் நான் கத்துக்க முடியுது உங்ககிட்ட இருந்து. இல்ல ஆ புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸ்ல நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணும்போது, வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா. கொஞ்சம் டயர்டா இருப்போம் நம்ப. ஆமாமா சார். அரௌண்ட் சார். அதனால மேக்ஸிமம் ஆக்டிவா நான் உங்க கிளாஸ் வாட்ச் பண்றேன். ஆக்டிவா இருந்தா டைம் டைம் பேசுவேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நான் உங்க கிளாஸ் வாட்ச் பண்றேன் சார். கண்டிப்பா, கண்டிப்பா சார். நோ ப்ராப்ளம். ஓகே சார். டேக் கேர் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் ரெஃபர் சார். ஏதாவது சான்ஸ் இன்னைக்கு கிடைச்சிச்சா இப்போ ட்ரேடிங்க்கு? ஆமா ப்ரோ. இப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க. சார்ட்ட பார்த்துட்டு சொல்லுங்க. நிஃப்டி தானே? ஆமா. இங்க பாருங்க மார்க்கெட் ப்ரொஃபைல பார்த்து சொல்லுங்க. அதான் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல ப்ரோ. ச அப் ட்ரெண்ட் ஆகும்ன்ட்டு. அதான் எதனால? அதான் பிஓசி மேல இருக்கு. க்ளோசிங் வந்து கீழ வச்சிருக்கான். சிங்கிள் பிரிண்டோட வேற இது. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் பாருங்க. ஓப்பனிங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரிண்ட்ட ஃபேட் அவுட் பண்ணிட்டான். ம், ம், கேப் ம். அப்லயே. இப்ப ஓ! வந்து இந்த கேப் அப். சிங்கிள் பிரிண்ட் ஆமா. இந்த சிங்கிள் பிரிண்ட்டே இப்ப ஃபேட் அவுட் பண்ணிட்டான். ம், ம், ம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த விக் நமக்கு ஆர்டர் ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, சார்ட் பாருங்க. இங்கலாம் விக் வந்திருக்கு பார்த்தீங்களா? டாப்ல. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த விக் ஃபுல்லாத்தையும் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிட்டு க்ளோசிங் வச்சுட்டோம்னா, நம்ம மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஹைலயே வந்து மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹைய பிரேக் பண்ணும்போது என்ன ஆயிடும் உங்களுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு. ம், ம், ம். நேரா நம்மளோட அந்த ஃப்ரைடேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ரீச் ஆகும். ஆனா அன்னைக்கும் நம்ம கெஸ் பண்ண மாரி நடந்துச்சு. பட் என்னால ஹோல்ட் பண்ண நான் 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணேன். ம், ம். அப்புறம் கேப்சர் பண்ண முடியல. சரி பேனிக்ல க்ளோஸ் பண்ணிட்ட போதும் அப்டின்ட்டு. அதுதான் ப்ரோ அப்புறம் நானு இந்த விஷயத்தலாம் நான் சொன்னேன் நானு சைக்காட்ரிஸ்ட்ட்ட. ம், ம், ம். இந்த மாரி ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் பத்தி தெரியாது. பட் இருந்தாலும் சொன்னத வச்சு அவங்க சொன்னாங்க. இந்த மாரி மைண்ட் செட் இந்த மாரி மைண்ட் செட் இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு. ம், ம், ம். அதெல்லாம் வந்து நீங்க ட்ரெய்னிங் எடுக்கணும் சார். நீங்க வந்து இத கத்துக்கிட்டா மட்டும் போதாது. மார்க்கெட் கத்துக்கிட்டா மட்டும் போதாது.
இது ம். வந்து சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்டது இது. ம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இத நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணா தான் உங்களால அங்க நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்ட்டா தான் இருந்துச்சு ஆக்சுவலா அது எனக்கு. அதே மாரி பார்த்தீங்களா, அன்னைக்கு ஓஎஃப்எஸ்எஸும் எவ்வளோ பெரிய டவுன் கிட்டத்தட்ட நான் நான் பொசிஷன் போய் அதான் எடுத்திருந்தேன் ப்ரோ ஆப்ஷன்ல. ஓகே. 158க்கு பை பண்ணியிருந்தேன் 2 லாட்டு. ஓகே, ஓகே. திரும்ப அது 128 வந்து எனக்கு 185 போச்சு. நான் குளோஸ் பண்ணல. 3000 ப்ராஃபிட் காமிச்சுச்சு. ம், ம். சரி நமக்கு வெயிட் பண்ணலான்னு வந்தா, அங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட்ல ரிவர்ஸ் ஆயிட்டான். ரிவர்ஸ் ஆயிட்டு அதுக்கு எவ்வளோ 78 வரைக்கும் வந்துட்டு திரும்ப அகைன் மார்க்கெட் வந்து 400 450லாம் வந்துருச்சு ப்ரோ அது. அதுதான் அதுக்கு ஏதோ அது வந்து நான் பேர் சொன்னாங்க. எனக்கு மறந்துட்டேன். நான் எழுதி வச்சிருக்கேன் நான் அத. நம்ம அதான் அந்த புல் பேக்ல கரெக்ட்டா ட்ரேட் போலாம் இனிமேல் நானே அதான் யோசிச்சேன். சரி நம்ம அந்த ட்ரேட் நம்ம கரெக்ட்டா கெஸ் பண்ணோம் எல்லாம் பண்ணோம். வெயிட் பண்ணி அந்த சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் பிரேக் அவுட் குடுத்து அந்த டைம்ல என்ட்ரி போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். இல்ல அதுக்கு என்னவோ நேம் சொன்னாங்க. இந்த மாரி ட்ரேட் பண்றதுக்கூட நேம் சைக்காலஜிக்கல் நேம் சொன்னாங்க ஒண்ணு. அது ம். ட்ரெய்னிங் எடுக்கணுமா அதுக்கு நம்ப. ம். மைண்ட வந்து அந்த மாரி நீங்க பண்ணாம இருந்து ட்ரெய்னிங் எடுக்கணுமா. ம். அதான் ப்ரோ மொத்தமா வந்து எல்லாமே அன்னைக்கு நல்ல மூவ் குடுத்துச்சு. அன்னைக்கு ஸ்டாக்ஸ் மொத்தமா எல்லாமே வந்து நான் 4 டூ கெஸ் பண்ண 6 மந்த்ஸ் வந்து ட்ரெய்னிங் டைம் அது. ம். ஆ மொத்தமா 5 ஃபேஸ் குடுத்துருக்காங்க. 5 ஃபேஸா ட்ரெய்னிங் பண்ற மாரி. ம். இப்ப மார்க்கெட் வந்து இங்க பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து பை என்ட்ரி போணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அது. இப்ப மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கான். டேவோட லோ கிட்ட வரப்போறான். நம்ம செல் என்ட்ரின்னு போவோம் இல்லைங்களா? சோ அந்த மாரி மைண்ட் செட் எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதெல்லாம் இம்பல்சிவ் மைண்ட் செட் தான் இதெல்லாம். அந்த ம். சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்ட பார்த்தே நம்ம வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது. நீங்க கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நடுவுல நீங்க லைவ் வராம போய் மாட்டிக்கிட்டீங்க. லைவ்ல வரப்பலாம் ஒழுங்கா லைவ் வராம இல்ல பண்ணிட்டு ப்ரோ. அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா வந்து பேரலைஸ் அட்டாக் ஆயிடுச்சு எங்க அப்பா மாரியே. அதுவும் நீங்க அவர் வந்து இப்ப என் ஃப்ரெண்ட் என்ன மாரி தான் அவனுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவனும் அவங்க அம்மா மட்டும் தான் கூட இருந்தாங்க அவங்க கூட. ம். ம். அதனால எனக்கு எங்க ஊர்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அடுக்கும்பார் ஜேஸ்ல சேர்த்திருந்தாங்க. சரி ஃபோன் பண்ணியிருந்தான் வாடான்னு சொல்லிட்டு. ம். அங்க போய் சும்மா இருந்தேன். அங்க போய் மார்க்கெட் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சார் இப்போ ஒரு சின்ன டவுட். இப்போ நீங்க ஆக்சுவலா ரொம்ப நாளா இதை பார்த்து வரலாம், நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்போ இந்த மாதிரி ம். இறங்கும்போது நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டோ இல்ல இது கீழே வந்தா மேல போகணும் நம்ம இந்த மார்க்கெட் சொல்லி இந்த ஆர்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியாதுங்க சார் இந்த மாதிரி ரிவர்சல் சார். அது நான் அதான் அந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுங்க சார். சரி நான் என்னன்னா சரி லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது பெருசா வருது இல்லைங்களா? ஓகே ஓகே புரியுது புரியுது. இப்ப நான் வேற 2 லாட் போட்டேன். நான் 3000 எனக்கு லாஸ் காமிச்சுச்சு. சரி நான் என்ன நினைச்சேன்னா சரி இன்னும் கொஞ்சம் இப்போ நான் 128 க்ளோஸ் பண்ணதுக்கே 3000 லாஸ். ஓ சாரி. அது இன்னும் ஆமா ஆமா 78 போற வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னால அவ்வளவு தூரம் என்னோட எமோஷன் எவ்வளவு பெரிய லாஸ் ஓகே இருந்திருக்கும் இல்ல பாருங்க. நீங்க சொல்ல பாயிண்ட் சார். இப்போ நம்ம நான் என்ன சொன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளியில வந்துடுறோம் இல்லைங்களா? வெளியே வந்துட்ட உடனே திருப்பி அதே புட் ம். ஆப்ஷன் வந்து ஒரு லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போவோம் அப்படின்றது வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோல பார்க்க முடியுமா? இல்ல மார்க்கெட் ஃப்ளோல பார்க்க முடியுமான்றது ஒரு டவுட் சார் எனக்கு. இல்ல சார். நம்ம அந்த கரெக்ட்டா சிங்கிள் பிரிண்ட் ஜோன்ல ஒரு ரிவர்சல் காமிச்சான். நிஃப்டியுமே நான் அன்னைக்கு ட்ரேட் போயிருந்தது கரெக்ட்டா நான் மெசேஜ் போட்டிருந்தேன் பாருங்க. சிங்கிள் பிரிண்ட்ல ஒரு ரிவர்ஸ் போனா. ஆனா நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த ரிவர்சல் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் தான் லாஸ் காமிச்சுச்சு. ஓகே ஓகே. அன்னைக்கு நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிஃப்டி நான் ஒரு சொல்லிட்டு ம் 23,550 வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஒரு 1250க்கு. ஆமா ஆமா ஆமா. ம் அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனான்னு சொன்னேன் பாருங்க. அந்த இடத்துல ஆனா ஹோல்ட் பண்ணேன். பொசிஷன் க்ளோஸ் பண்ணல. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பெரிய மூவா இருக்கா? இல்ல சின்ன மூவா இருக்கா? அந்த சிங்கிள் பிரிண்ட் ஃபேட் அவுட் ஆச்சுன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா. வெயிட் பண்ணேன். ம் அதே மாரி டவுன் வந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. ஆனா ரைட் ரைட். திரும்பவும் பயங்கர மூவ் தான் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட 550க்கு நியர் பை போயிட்டான். எவ்வளோ 570யோ 580யோ கிட்ட வந்துட்டான். ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம டார்கெட் டச் பண்ணாம போயிட்டான். நம்ம ஆனா டார்கெட் வரைக்கும் அடிக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கண்டிப்பா உண்மை 100 உண்மை. பாயிண்ட்ஸ் அந்த மாரி கேப்சர் அதே பண்ணிட்டு போல ரிவர்ஸ் வெளில வர்றது நல்லது. அது போல பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டோட்டலா ஐடி செக்டர் பயங்கரமா டவுன் பார்த்துருந்தீங்க இல்லையா? ஸ்டார்ட் ம், ம், ம். சைமன்ஸ் எல்லாமே டவுன்ல இருந்தது. ஓகே, ஓகேங்க சார். அன்னைக்கு ஆனா ஆக்சுவலா ஒரு சின்ன ஓஎஃப்எஸ்மே ஆமா ஆமா. ஓஎஃப்எஸ்எஸ் ஒய்ஃபை வந்து கொஞ்சம் சார்ஜ் ஹோல்ட் பண்ணீங்க. பண்ணிருந்தேன். கண்டிப்பா என்னங்க சார்? நிறைய புரியல. எங்க போயிருக்கோம். எங்க போயிருக்கோம். ஆனா ஹோல்ட் பண்ணி நீங்க எங்க சார் எனக்கு போயிருக்கேன். அன்னைக்கு நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா எனக்கு கிட்டத்தட்ட 25,000 கிட்ட ப்ராஃபிட். ஆனா நமக்கு அந்த மாரி பண்ண முடியலல்ல. எனக்குமே அது இல்ல வந்து புரியுது புரியுது. எமோஷனல் லாஸ் ஆமா ஆயிடுச்சு. புரியுது. ஆனா இப்போ ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனிங்ல ஒரு 200 பாயிண்ட் நம்ம டவுன். ஆனா சைமன்ஸ் ஆமா. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12:30 மணிக்கு மேல தான் டவுன் ஆச்சு. ஒரு சார்ட்ட பார்த்தா ஆமாங்க உங்களுக்கு சார். இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் நம்ம செலக்ட் பண்ணி வச்சு அதை மட்டும் வாட்ச் பண்ணா கூட நம்ம நிறைய பூ கேப்ஸ் போகலாம் சார் நம்ம இப்ப நெக்ஸ்ட் நான் டைம் அன்னைக்கு நான் ஒரு 5 ஸ்டாக் போட்டிருந்தேன் பாத்தீங்களா? ம் அன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் நேம் போட்டிருந்தேன். அது கரெக்ட்டா 3 ஸ்டாக் நல்லா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டாக்குமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. இது ஓகே. முத்தூட், ரைட் அம் ரைட். ஓஎஃப்எஸ்எஸ் பிளஸ் இன்னும் ஒரு ஸ்டாக் போட்டிருந்தேன். ம். எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனா நம்மளால அந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா கேப்சர் பண்றதுக்கு ஆமா. ஏன்னா அதான் நம்ம ஏதாவது ஒண்ணு தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க.
கேஷ்ல போனா நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கேஷ்ல இல்ல கம்மி இல்ல. லாட் போகும்போது இப்போ பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் கேபிட்டல் கொஞ்சம் ஆப்ஷன் ஜாஸ்தியா இருந்தா நம்ம பண்ணலாம். ஆமாமா. ஆப்ஷன்றதுனால நம்மளால அந்த லாஸ அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அதான். சரி, அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, டிக்சன் ஒரு இது இருக்குல்லைங்க சார். ஒரு ஸ்கிரிப்ட் DIXON. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்? இல்ல. நம்ம நார்மலா இல்ல ஸ்டாக் இது ட்ரேட் வந்து பண்றோம். டிக்சன் டெக்னாலஜி ஸ்டாக் சொல்றாரு. ஓ டிக்சனா? அது ஓகே, ஓகே. ஆமா. அது சரிங்க. பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய நானும் ஒரு 3 மாசமா வாட்ச் பண்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கேப் அப்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 800 பாயிண்ட், 600 பாயிண்ட்ல வருது. ஆமா. நானும் கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன். பயங்கரமா அதான் பயங்கர இல்ல மூவ் குடுக்குறான் டிக்சன். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் இல்ல ஒரு 10 தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 800 பாயிண்ட் நீங்க ஆசையிலே நீங்க ஒரு 800 பாயிண்ட் கேப்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க அதுல ஆமாமா. மூவ்மெண்ட் இருக்கு அதுல உங்களுக்கு. பட் ஆனா இந்த மூவ்மெண்ட் நம்மளால கேப்சர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணுமே போதும் நமக்கு. இந்த ஒரு ஸ்கிரிப்பே நமக்கு போதும் ஒரு மாசத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆமாமா. மாதிரி போகுது. சார் நீங்க இந்த 100 டிக்சன் சொல்றீங்க இல்லையா? இதே ஆமா மாரி ஒரு சார். ஸ்டாக் நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க சார். ப்ளீஸ் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். கேனிஸ் டெக்னாலஜி. சார் அது வந்து எஃப்என்டோவா? எஃப்&ஓ கிடையாது இது. வெறும் கேஷ் மட்டும் தான். ஓகே சார். இவங்களோட ஸ்டாக் நான் வந்து 1 மந்த் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்க. அது எப்படி போயிருக்கான்னு மட்டும் ஆமா. பாருங்க. எங்க போகுது சார்? ரூ. 1000 இருந்து 70 8000 போகுது. ரூ. 1000 கிடையாது உங்களுக்கு. அந்த லோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹700 கிட்ட வரும். கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் ரிட்டர்ன் வந்தது. ஆமா. அதுவும் 2 வருஷத்துல. நல்ல ஜோஸ். 1060 மடங்கு. ட்ரேட் இதான் எடுக்கலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது ரூ. 800 தான். புக் வேல்யூன்றது ரூ. 400 தான். டிவிடெண்ட் எதுவுமே குடுக்குறது இல்ல. எர்னிங் பெர் ஷேரே வந்து ₹29 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிஇ வந்து பாருங்க 81. சார். ஆனா ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்களா? 245. வேல்யூஷன் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா இவங்களோட பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ்ங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய போட்டுருப்பாங்க பாருங்க. அதுவும் 2008ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆ ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க மெடிக்கலு. இதுக்கும் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா? இது 2க்கும் ஆமா சப்ளை சார். பண்ணது நாங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்கெங்கலாம் இருக்கு பாருங்க. இல்லாத இடமே இல்ல போல சார். எல்லாமே இருக்கு. லைஃப் சைக்கிள் சப்போர்ட் ஃபார் இது பாருங்க. ஆட்டோமோட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், அவுட்டர் ஸ்பேஸ், நியூக்ளியர், மெடிக்கல், ரயில்வேஸ், ஐஓடி, ஐடி எல்லாமே குடுத்துருக்காங்க இவங்க. ஆமா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டான உங்களுக்கு இதுதான். OFSS 2மே லேட் ஸ்பைக் தான் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப கண்டிப்பா OFSS டே தான் ஹைலாம் அதிகம். உடைச்சுனா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேடோட பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த ஜோன் இங்க தான் இருக்குது. அதான் ரொம்ப பிஓசி ரொம்ப மேல இருக்கானா? ஆமா அதுவும் பிஓசிலாம் ரொம்ப மேல இருக்காங்க. ஏன்னா 7100 தான். இது நான் அது அன்னைக்கு Thursday அனலைஸ் பண்ணி ஃப்ரைடேக்காக எடுத்து வச்ச ஸ்டாக் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் இந்த 2 நாள் அனலைஸ் பண்ணவே இல்ல எதுவுமே. அப்படியே விட்டுட்டேன். சரி இதே நான் 2 ஸ்டாக் இருக்கு பார்த்து விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். ஆக்சுவலா எவ்வளவு வருது? 6940 வருதா? ரெண்ட் எம்டெஃப் வந்து ₹2166 தேவைப்படுது. MTF மீன் என்ன ப்ரோ? மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. எதுக்கு அது புரியல. இப்ப நம்ம எப்படி இன்ட்ராடேக்கு வந்து இது வாங்குறோம் நம்ப. லிவரேஜ் வாங்குறோம். ஆ, அதே மாரி இவங்க லிவரேஜ் குடுப்பாங்க. இது பொசிஷன்லாம் போறதுங்களா? நான் ப்ரோ புரியல. அது பொசிஷன்லாம் போறதுக்கு ஆமா. பொசிஷனல leverage நம்ம கேரிஃபை பண்ணாக்கா நம்ம வந்து நம்ம காசு இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும். ஆமாமா. ஆனா உங்களுக்கு வந்து இந்த லீவரேஜ் இருந்துச்சு அப்டின்னாக்கா, இந்த எம்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, நம்மளால என்ன பண்ண முடியும்னா, 4 டைம்ஸ் தராங்க இங்க பாருங்க. ரூ. 2166 இருந்தாலே போதும். நமக்கு பிரைஸ் எவ்வளோ? ₹7000 இந்த பிரைஸ். ம். ரூ. 2200 இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம இந்த பொசிஷனா ஹோல்ட் பண்றது எவ்வளவு நாள் ப்ரோ ஹோல்ட் பண்ணலாம்? எவ்வளோ நாள் வேணா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து அதோட இது இருக்கும். இங்க போட்டுருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க அதான் ஃபர்ஸ்ட் ₹40,000 உங்களுக்கு வந்து ₹20 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. வேற டேக்கே சார்ஜஸ் ₹20 நடக்கும். ஓ! ஒரு நாளைக்கு ₹20. ஆமா ₹40,000 ₹20 சார்ஜ் பண்றாங்க. நம்ம எத்தன நாள் ஹோல்ட் பண்றோமோ அத்தன நாளைக்கு சார்ஜ் ₹20 காசு குடுக்குற ஆமா. மாரி. அங்க பாருங்க. அதாவது ₹40,000ன்றதுக்கு ₹20. ம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ₹3,00,000 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க அதாவது நம்ம மார்ஜினாவே ₹3,00,000 வச்சுக்கிறணும். அதாவது நம்ம காசு இல்லாம எம்டிஎஃப் அவங்க தராங்க இல்லையா ஃபண்டு. ம். அந்த ஃபண்டே வந்து உங்களுக்கு ₹3,00,000 போதுன்னா, ஒவ்வொரு 40,000த்தையுமே நீங்க பிரிச்சுக்கணும் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா இப்போ 3 லேக்ஸ் அப்படின்னாக்கா 3 3,00,000 டிவைடட் பை 40,000 எனக்கு 7.5 டைம்ஸ் வருதா? ம். அப்ப என்ன பண்ணுவேன் 7 டைம்ஸ்னாக்கா 140 வருது ப்ரோ. 7.5 மொத்தமா 8ன்னு வச்சுக்கோங்க.
160 வருது. ஒரு நாளைக்கு அப்படி என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ரூ. 170 தர வேண்டியதா இருக்கும். நம்ம எத்தன நாள் ஹோல்ட் பண்றோமோ, அத்தன நாளைக்கு அவங்க ரூ. 160 ரூ. ரூ. 160 160 குடுத்துட்டே இருக்கணும் நம்ம. ஸோ எம்டிஎஃப்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 வீக்ல மார்க்கெட் நல்லா மொமெண்டம் குடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ம், ம். அந்த மாரி டைமா இருந்தா நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எம்டிஎஃப்ல என்ன பண்றேன்னா, 100 ஷேர்ஸ் போடுறேன். எனக்கு வந்து 2,16,000 தேவைப்படுது. ஒரு ரூ. 1,00,000 போட்டுப்போம். 50 ஷேர்ஸ்க்கு எனக்கு வந்து 50 ஷேர்ஸ்க்கு வந்து ரூ. 1,00,000 தேவைப்படுது. சரிங்களா? ம், ம். இப்ப இந்த ஸ்டாக்கோட விலை எவ்வளோ? 6926 6926 மல்டிப்ளை பை 50 எனக்கு மொத்தமா 3,40,000 தேவைப்படுது. ம், மொத்தமா ம். நான் என் கை காசு போட்டு வாங்கணும்னா 3,40,000 தேவைப்படுது. ஆனா எனக்கு எவ்வளோ இருந்தா போதும் எனக்கு? ரூ. 1,08,000 இருந்தாலே போதும். ஐயோ! ம். 6926 இன்டு 50 மைனஸ் ரூ. 1,08,000 நான் எவ்வளோ வாங்குறேன் மொத்தமா? ரூ. 2,30,300 வாங்குறேன்னா, இப்போ இது டிவைடட் பை 40,000 ஓ! நமக்கு அவன் குடுக்குற அமௌண்ட்க்கு அது நிக்கணுமா? ஓகே. ஆமா. இப்போ நமக்கு என்ன போகுது மொத்தமா 5.9 5.9 வருதா? 6 அப்பன்னா வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. ம், ம். 6 இன்டு 20 ஒரு நாளைக்கு ரூ. 120 சார்ஜஸ். சரிங்களா? ம். இப்போ நம்ம டார்கெட் எங்க வச்சிருக்கோம்? நம்ம இருக்கிற பிரைஸ்ல இருந்து. ரென்ட்டுது. அதான் பிஓசி தான் ப்ரோ. ஒரே நிமிஷம். நம்ம டார்கெட் வந்து இங்க இருக்கு. கரெக்ட்டா? ம். அப்ப என்ன பண்ணணும் இது உங்களுக்கு இங்க இருந்து? ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகணும். 200 பாயிண்ட். 50 மல்டிப்ளை பை 200 நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது நமக்கு? 10,000 ₹10,000 கிடைக்குது. இப்போ நீங்க வந்து இது ஒரு 5 டேஸ் ஹோல்ட் பண்றீங்க. ம், ம். அப்போ 120 இன்டு 5 எவ்வளோ ஆச்சு நமக்கு இது? சார்ஜஸ் ரூ. 600 வருது. ரூ. 600 அப்படியே இல்ல நான் 10 டேஸ் ஹோல்ட் பண்றேன். அப்பன்னா ரூ. 1,200 வரும். ம், சார்ஜஸ் ரூ. 1,500 போச்சுன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ரூ. 1,500 போகுதுனாக்கா? ம். மீதி மீதி வந்து 8,800 வரும் ப்ராஃபிட். ரூ. 8,800 8,800 ப்ராஃபிட் உங்க கையில நிக்கும். கரெக்ட்டா? ம். 10 டேஸ் ஹோல்ட் பண்ணி. புரியுது, புரியுது. இப்போ நான் என்ன பண்றேன்? சேம் ஸ்டாக் என்கிட்ட வந்து வெறும் ரூ. 1,00,000 தான் இருக்கு. எம்டிஎஃப்லாம் போல. ம், ம். எத்தன ஸ்டாக் வாங்க முடியுதுன்னு பார்க்கலாமா? 15 இன்ட்ராடேக்கா ஸ்டாக்ஸ்க்கே இல்ல 1 பொசிஷனா போறீங்களா? பொசிஷன் தான். ம். 16 ஸ்டாக் வாங்குனா ரூ. 1,11,000 தேவைப்படுது எனக்கு. ம், ம். நான் முன்ன இன்வெஸ்ட் பண்ணது அதிகம் தான். பரவால்ல நம்ம வந்து இதே எடுத்துப்போம். நம்ம 16 குவான்டிட்டி எடுத்துப்போம். 16 இன்டு 200 சேம் ப்ராஃபிட் அமௌண்ட் தான். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது நமக்கு இங்க? ம், ம். ரூ. 3,200 3,200 தான். நமக்கு அங்க வந்தது ப்ராஃபிட் ரூ. 8,800 சார்ஜஸ்லாம் போக. ம், ம். ரூ. 5,500 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா? ம், ம். ஈவன் இந்த ரூ. 600 வந்து மத்த சார்ஜஸ்லாம் போனாலுமே கூட நம்ம ஒரு ரூ. 5,000 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரா. ம். ஸோ இந்த மாரி 10 டேஸ்க்குள்ள ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க அந்த எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது, புரியுது. ஆனா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணணும். ரீச் பண்ணலனா நமக்கு அது வேஸ்ட் ஆயிடும். ஆமாமா. நமக்கு ஆப்போசிட்டா போச்சுன்னா நமக்கு லாஸ் தான். லாஸும் உங்களுக்கு அதே மாரி அகைன்ஸ்டா ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ம். ஸோ இது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 4லருந்து 6 மாசம் எனக்கு வந்து சைக்காலஜி கிளாஸ் வந்து போப்போறேன். போயிட்டு அதாவது ஆக்சுவலா அந்த பேசிக் கத்துட்டு வந்துட்டேன் நானு. ஏன்னா எக்ஸாம்பிள் மொத்தமா வந்து 5 ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க எனக்கு. ம். இப்ப நம்ப இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றோம் பார்த்தீங்களா? ஒண்ணு வந்து நம்ப ம். ஹோல்ட் பண்ண மாட்றோம். பொசிஷன கரெக்ட்டா? ஆமாமா ப்ரோ. 2வது வந்து நம்மோட லாஸ் போற பொசிஷன வந்து அப்படியே என்ன பண்றோம் நம்ம ஹோல்ட் பண்றோம். கரெக்ட்டா? அதுவும் கரெக்ட் தான். 3வது வந்து என்ட்ரியே இல்லனா கூட என்ட்ரி போயிடுறோம். கரெக்ட்டா? ம், ம். ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ பிரேக் பண்றோம். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ.
ப்ரோ. கண்டிப்பா நம்ம ப்ரோ. ட்ரேடிங்க்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருப்போம். அது நம்ம செட்டப்போட ஒத்து போகாது நம்ம இந்த ட்ரேட் வந்து நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்றோம் ஒண்ணா. ம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பொசிஷன் சைசிங் நம்ம நம்ம கிளாஸ்ல பொசிஷன் சைசிங் பத்தி பார்த்திருப்போம். கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. ஆனா அந்த பொசிஷன் சைசிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அது ஒண்ணு கரெக்ட்டா? ம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல ட்ரேடே பண்ண வேணாம்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, போய் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுவோம். அதுவும் கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. பட் சோ அதுக்கு நமக்கு காரணம் என்னன்னா, நம்மகிட்ட மணி வந்து பெருசா இல்ல. சரி இருக்க மணி அது வச்சு ஒண்ணு. அட்ஜஸ்ட் நம்ம பண்ணலாம். வந்து மணின்றது அதாவது நான் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே ஜஸ்ட் எ ரீசன். நம்மள வந்து நம்மளோட ஈகோ இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ம். பெஸ்ட்ன்ற அந்த ஈகோ. அத நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து மணி இல்லன்றது. ம். ஆக்சுவலா வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம கிட்ட இருக்கிற மணிக்கு என்ன பண்ணணுமோ, அது பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னாங்க. சோ ம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்டின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ட நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ம். பண்றீங்க அப்டின்னு சொல்றாங்க. ஆனா, உங்க மைண்ட் வந்து இன்னும் நீங்க ட்ரெயின் பண்ணல. மைண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஈவன் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ விட ரொம்ப பேக் சைட்ல இருக்கு உங்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து ம். இந்த அனலைசிஸ் பண்றதுல அட்வான்ஸ்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் இருக்கு. சோ இந்த மாரி இருந்துச்சுன்னா என்னைக்குமே வந்து என்ன பண்ணிடுவீங்களா, நீங்க என்னதான் கத்துக்கிட்டாலும் புதுசு புதுசா கான்செப்ட் வின் ம். பண்ணவே முடியாது அப்டின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஒட்டுமொத்த ப்ராப்ளமே சொன்னேன். இந்த ப்ராப்ளம் சொன்னது பார்த்தீங்களா? ம். இது எல்லாமே அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னு சொன்னேன். இது எல்லாமே வந்து அவங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு நேம் சொன்னாங்க. இந்த மாரி பண்ணாக்கா அதோட மைண்ட் செட் என்னது? ஏன் இந்த மாரிலாம் பண்ணுவீங்க? அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அத வந்து ம். ஓவர் கம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 5 ஃபேஸ்ல வந்து எனக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. ம். ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து என்னால அந்த எக்சர்சைஸ் பண்றோம் இல்லீங்களா? அந்த எக்சர்சைஸ்ல ம். கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கலன்னா, அத அப்டியே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ம். சோ எனக்கு எப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்குதோ, செகண்ட் ஃபேஸ் போணும். சோ இந்த மாரி ம். வந்து மொத்தமா 5 ஃபேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. நான் என்ன பண்றேன், ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம 30 டேஸ் பண்ணும்போதே, நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அது போய் ரிஜிஸ்டர் ஆகுமா. ம். நம்ம இந்த தப்புலாம் பண்றோம்ல, ஆமாமா ப்ரோ. இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம எத்தன வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறோமோ, நம்ம அத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ம். அப்ப நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு இது எல்லாமே உட்கார்ந்து ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட். இத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, உடனே சேஞ்ச் பண்ண முடியாதாம். ம். இத இத ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த எக்சர்சைஸ் அந்த 5 ஃபேஸ்ல எக்சர்சைஸ் நமக்கு. ம். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. சோ அந்த 5 ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ம். எனக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது அப்படின்னா, நான் அந்த 5 ஃபேஸ் என்னென்ன ஃபேஸு, அது எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். சரிங்களா? எல்லாருக்கும். ஓகே ப்ரோ. ரிசல்ட் வராம சொல்லல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ண கத்துட்டோம். இப்ப நீங்க வந்து பாருங்க இல்ல என்னோட ப்ரோ. சப்போர்ட் இல்லாம நீங்களே ட்ரேடிங் வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க. இப்பலாம் சூப்பரா ஐடென்டிஃபை பண்றீங்க நீங்களே. ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்க என்னன்னா நீங்க தனியா போறது தான் ப்ரோ நீங்க லாஸ் பண்றதுக்கு காரணம். இல்ல ப்ரோ. அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கும். ஆனா, அது மெயின் காரணம் என்னன்னா, நம்ம வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம தனியா இருந்தாலும் சரி, ஒண்ணா இருந்தாலும் சரி நம்ம வந்து லாஸ் பண்ண மாட்டோம். ம். ஏன்னா நீங்க ஓரளவு லைவ் வர்றீங்களா கரெக்ட்டா வெயிட் பண்றீங்க. நல்லாவே வெயிட் பண்றீங்க. ஏன்னா சரி நம்ம எல்லாரும் லைவ்ல இருக்கோம். சரி நம்ம லாஸ் பண்ணா எல்லாருக்கும் லாஸ் அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல உங்களுக்கு. அதனால கரெக்ட்டா வெயிட் பண்ணி, ஹோல்ட் பண்ணி அந்த மாரி ட்ரேட் போடுறீங்க. தனியா இருக்கும்போது நீங்க நெறைய ஏதோ பண்ணிடுறீங்கன்னு நெனைக்கிறேன். அதான் காரணம். அதாவது தனியா இருக்கும்போது நம்மள யார் கண்டுக்கிறா? நம்ம தனியா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்துருதுல்ல. ம். அதுதான் அந்த மைண்ட் செட் புரியுது தான் ப்ரோ. நம்ப ஏன்னா நம்ம வந்து எல்லா டைமுமே நம்ம வந்து ஒண்ணா இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? சில சமயம் வந்து நம்ம வந்து ஆமா. தனியா இருக்கிற சிச்சுவேஷன் வரும். ஆமாமாம் ப்ரோ. அதுவும் கரெக்ட் தான். இப்போ நான் வந்து உங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து YouTube லைவ் வரேன்னா, சரி ஓகே என்னால வந்து முடியுன்றத நான் பண்றேன். இப்போ ம். என்ன ம். தேடி படிக்கிறதுக்கு வராங்கல்ல. ஆமாமா. அவங்க எல்லாராலயுமே வந்து இந்த மாரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இல்ல அவங்க டீமா உட்கார்ந்து ம். பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா முடியாது. சோ ம். அப்ப எவ்ரி இண்டிவிஜுவல் என்ன பண்ணியாகணும் கண்டிப்பா? மைண்ட வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். ம். சோ அப்போ என்கிட்ட படிக்க வரவங்க மைண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன் என் மைண்ட. ம். சோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நெறைய பிளான் பண்ணேன். நான் சொந்தமா நான் எத்தனையோ விஷயம் நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் நானு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ம். அது கொஞ்சம் கை குடுக்கல எனக்கு. வேற ஏதாவது ஒரு அட்வைஸ் வாங்கி இப்ப அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ற அந்த ப்ராசஸ வந்து நான் ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ம். அது ஒண்ணு இருக்கு. சோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பாருங்க நமக்கு வந்து டச் பண்ணிட்டான். பிஓசி நியர் பை வந்துட்டான். ஜஸ்ட் வந்து ஒரு டிபிஓ தான் கேப் இருக்கு நமக்கு இன்னும்.
ஸோ நமக்கு வந்து அரவிந்தோ ஃபார்மா பாருங்க. 2மே வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் குடுத்துருக்கான். டாப்லயும் வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு. பாட்டம்லயும் வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இவனுமே எமோஷனல் செல்லிங் தான் அரவிந்தோ ஃபார்மா. இதான் செட்டப்ல ப்ரோ. நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் டிரைவ் அப் தான் ப்ரோ. ஓப்பன் டிரைவ் அப்பா. ஆமா ப்ரோ. கீழ வந்துட்டு போயிருக்கு. ஒரு டிபிஓ கீழ இருக்குங்களா? இருங்க வரேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் டிரைவ் அப்னா உங்களுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும்? ஓ நமக்கு வேல்யூ ஏரியாக்குள்ளார ஓகே. ஓப்பன் ரிஜெக்ஷன் ப்ரோ. ரிஜெக்ஷன் ரிவர்சல் அந்த சொல்லுவோம்ல அந்த கான்செப்ட். கரெக்ட். ஓஆர்ஆர். ஓஆர்ஆர் அதேதான். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்ச டச் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நேரா இங்க தான். ஓ இப்பதான் சிங்கிள் பிரிண்ட்ல இருக்கானா? யாரு ப்ரோ? நிஃப்டி இப்பதான் சிங்கிள் பிரிண்ட் இருக்கிறான். பேங்க். பேங்க் நிஃப்டி சிங்கிள் பிரிண்ட்லாம் கிராஸ் பண்ணி அப்பயே பிஓசி கிராஸ் பண்ணிட்டான் அவன். அதான் நிஃப்டி சிங்கிள் பிரிண்ட் பிரேக் அவுட் குடுத்துட்டு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் சிங்கிள் பிரிண்ட்ல. ஆமா. அப்படி இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி வந்து பிஓசிலாம் பிரேக் பண்ணிட்டான் அவன். ம். நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியா ஹை அப்புறம் விபிஓசி. நீங்க ஸ்டாக்ல ஏதாவது ட்ரேட் போயிருக்கீங்களா பொசிஷனா? நானு வந்து நெக்ஸ்ட் 5 டேஸ் வந்து ட்ரேட் போகக்கூடாது. எப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து கிடைச்சாலுமே ட்ரேட் போகக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ். ஓ பயங்கரம். நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் சொல்றேன். உங்களால பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சா பாருங்க. இது வந்து ஆக்சுவலா பிரீத்திங் எக்சர்சைஸும் இருக்கு உள்ள இதுல சரிங்களா? பிரீத்திங் எக்சர்சைஸ் இருக்கு, மெடிடேஷன் இருக்கு. அதெல்லாம் விட்டுடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் நோ ட்ரேட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம். என்னன்னா என்ன போட்டிருக்கேன் நானு? ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் நோ ட்ரேட் ஈவன் வி காட் எ ஸ்ட்ராங் ட்ரெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு என்ட்ரி கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா? பை என்ட்ரியோ ம். இல்ல செல் என்ட்ரியோ கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா? இந்த பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ ஈவன் நமக்கு வந்து பர்ஃபெக்ட்டா நமக்கு போய் மார்க்கெட் ரீச் பண்ணணும், டார்கெட்ட போய் அடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா ட்ரேட் பண்ணக்கூடாது. ம். அதே சமயம் உங்க அக்கவுண்ட்ல வந்து ஃபண்ட் இருக்கணும். ஃபண்ட வச்சுக்கிட்டு நீங்க அத கண்ட்ரோல் பண்ணணும். ஃபண்ட வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். ஆ, இது வந்து புரியுது. கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் பண்ணணும். 4 வாரம். ம். 4 வாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த மாரி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 1 வீக் ஓகே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து இந்த மாரி ஃபண்ட கையில வச்சுட்டு, 1 வாரம் உங்களால வந்து ட்ரேட கண்டுபிடிச்சும், ட்ரேட் பண்ணாம இருக்க முடிஞ்சுச்சுன்னா, கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் ஆகுது அர்த்தம். ஸோ செகண்ட் வீக் கன்டின்யூ பண்ணி பார்க்கணும். அடுத்த ஒரு 1 வீக் இந்த மெத்தட. ஸோ அந்த டைமும் உங்களால வந்து ட்ரேட் பண்ணாம இருக்க முடிஞ்சது அப்டின்னா, நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் போலாம். நீங்க 4 வீக்ஸ் கூட ஃபுல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக்ல ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தாலும் மனசு மாறி, நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணி போணும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. இத ஃபாலோ பண்ணணும். ம். ஸோ நம்ம எப்போ வந்து முழுசா நம்ம வந்து ஃபண்ட கையில வச்சுட்டு ட்ரேட் பண்ணாம இருக்கிறோமோ, அதாவது ஸ்ட்ராங் ட்ரெண்ட கண்டுபிடிச்சோம். ம். அப்ப நம்ம வந்து நம்ம சைக்காலஜி லெவல்ல ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகுறோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி இதுதான் வந்து ஃபேஸ் 1ல வந்திருக்குது நமக்கு. ம். இது மட்டும் இல்லாம இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத்திங் எக்சர்சைஸ் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து விசுவலைசேஷன் ஒண்ணு ஒரு கான்செப்ட். ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆவாம இருக்கு இல்லையா? அப்பவே நம்ம வந்து ஒரு ம். நம்ம ட்ரெண்ட கண்டுபிடிச்சு நம்ம என்ட்ரி போயிட்டோம்னா, மார்க்கெட் எப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நம்ம டார்கெட் ஹிட்டாமா, ஸ்டாப் லாஸ் ஹிட் அந்த சொல்ற நம்ம அந்த 5 பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ம். நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. மார்க்கெட் நம்ம வந்து ஒண்ணு சீக்கிரமா ட்ரேட் போயிடுவோம். இல்ல சீக்கிரமா ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுவோம். இல்ல ஸ்டாப் லாஸ் பக்கம் போச்சுன்னா நம்ம வந்து பயந்து வெளிய வந்துரும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ ம். அந்த பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விசுவலைசேஷன் எக்சர்சைஸ். இது எல்லாமே ஸ்டேஜ் 1ல. இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா பண்ணணும். இது எல்லாமே பண்ணிட்டு, அந்த ரிப்போர்ட்ட நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு? ட்ரேட் பண்ணாம நம்ம பிராக்டிஸ் பண்றோம் இல்லீங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து உங்க மைண்ட் செட் எப்படி போகுது? எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு டைம் பீரியட் இன்டர்வல் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிட்டே வரணும். ம். அந்த ரிப்போர்ட் அப்படியே சேர்த்து வச்சு நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸோ
இல்ல டெய்லி ஒன்ஸோ நம்ம சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட்டா. இந்த மாரி பண்றோம் அப்டின்னிட்டு. நான் சொல்லி அந்த எக்சர்சைஸ் எல்லாமே சொல்லிக் குடுக்குறேன் நானு. இதான் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் இதான். பிராக்டிஸ் நோ ட்ரேட். ஃபண்ட கையில வச்சுட்டு. ம், ம், ம். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஃபண்ட கையில வச்சு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது. ஆமா, ஆமா ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. கட் பண்ணிப்போமா? ஓகேங்க ப்ரோ. ம்.